ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வாய்ட் ஸ்டார்ட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை ரீட் பண்ணிக்கணும். n ஈக்குவல் டு, இது எதுக்குன்னு தெரியல இந்த ப்ரோக்ராமு. லாஸ்ட் டைம் வந்து 2ம் 5ம் டிஸ்பிளே பண்ணோமா, அதோட சம்மை டிஸ்பிளே பண்ணும். இப்போது ஸோ ஒரு இன்ட்டை ரீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வைல் லூப் போட்டு. கரெக்டாக int I ஈக்குவல் டு while I less than or equal to n. உள்ள என்ன பண்ணும்? முதல்ல I plus plus if n mod எல்லாம் குவைட் equal to 0 என்ன அர்த்தம்? இட் இஸ் ப்ரைம்னு அர்த்தம். கரெக்டாக சரி, இட் இஸ் டிவிசிபிள்னு அர்த்தம். இஃப் இஸ் ப்ரைம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ வந்து ப்ரைமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். கரெக்டாக இப்போது இதுக்குள்ளே வந்து சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ. கரெக்டாக இப்போ சம் கிடச்சிருமா? இப்போ வெளில வந்து லூப்புக்கு வெளில போய் சிஎல் சம் பண்ணிக்கணும். கரெக்டாக புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ வந்து கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்னா, நான் வந்து 20 கொடுத்தேன்னா 2ம் 5ம் வரும், ப்ளஸ் 1 வந்துடும். அப்படின்னா 7 8 வந்துடணும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடலாமா? வெரி குட். இஸ் ப்ரைம் நான் எழுத மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன ரிட்டர்ன் பண்ணிடுனா இன்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? இன்ட்டில் வந்து 0 இன்ட்டில் வந்து 0 or 1 நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். ஓகேவா? இன்ட் இஸ் ப்ரைம் ஆஃப் இன்ட் n. ஸோ இப்போ n ப்ரைமான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பண்ணலாமா பூலு? ஓகே, எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள். இன்ட் நம்ம ஸ்மார்ட் வேலையே கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரைமா இல்லையான்ட்டு. while equal to 0 ரிட்டர்ன் ஃபால்ஸ். கரெக்டா? ஓகே டன். நம்ம 20 கொடுக்க முடியாது. ஒன்லி திங்கஸ் நம்ம அதுக்கு பதில் 8 கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லை வருமா? இதில் 20 கொடுக்க முடியும்னு நினைக்கிறப்ப அப்டேட்டடில். கரெக்டாக டுவெண்ட்டினா 8 வந்துருச்சு. தெரியுதா? ஸோ விச் மீன்ஸ் ஆர் ப்ரோக்ராம் ஒர்க் ரைட். முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் மட்டும் பார்த்துடலாம். இதுக்கு மட்டும்தான். கரெக்டாக அதை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா இங்கே ஒரு சிஎல் தானே இருக்காங்க, ஸ்பேஸ் கம்மியாக விட்டுட்டேன். எவ்வளோ மினிட்ஸ் போயிருக்கு? 6 மினிட்ஸ் தான் போயிருக்கு. ஆமாம் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறேன். n ஈக்குவல் டு 10க்கு நான் என்ன கொடுத்தேன்? 10 கொடுத்து n ஈக்குவல் டு 20 கொடுத்தனா I equal to 1 equal to 1 sum equal to 0 நான் பண்ணிக்கிறேன். அமைதி sum equal to 0. I is true or false? True or false? True or false? True தான். 1 வந்து prime தான். அப்போ sum plus equal to I. So 1 கூட 0 ஆட் பண்ணால் 1 தான். ஓகே I plus plus அது தெரியும். ட்ரூவா ஃபால்ஸாக கரெக்டாக சொல்ல மாட்டீங்க. ட்ரூ ஃபால்ஸுங்க, ஃபால்ஸுக்கு ட்ரூமிங்க. இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள்.
இப்போ ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? ஏன் ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ இது கூட ஆட் ஆகும். 1 கூட 2 ஆட் ஆச்சுன்னா 3. கரெக்டா? இல்லை அது அப்படியே ட்ரூன்னு எழுத போயிடுச்சு, அப்படியே மாற்றிட்டேன். ஓகே, இப்போ I ப்ளஸ் ப்ளஸ், ஸோ இது 3 ஆயிரும். இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூவா ஃபால்ஸ். அப்போ I ப்ளஸ் ப்ளஸ் ட்ரூவா? ஒரு செகண்ட் என்னையே குழப்பிட்டீங்க. ஓகே, இப்போ இது இது அப்போ கூட ஆட் ஆகும் 8. ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாம் ஃபால்ஸாக இருக்கு. இப்போ இது 6 ஆகும். கண்டிஷன் அது ட்ரூவு. இது ஃபால்ஸா? 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 10 வந்து இங்கே ட்ரூவு, இங்கேயும் ட்ரூவு, ஆனால் இங்கே போனால் ஃபால்ஸ். இங்கே 50, 20க்கு அப்புறம் மறுபடியும் போகும். 20 வந்து ட்ரூ தான், இங்கே ஃபால்ஸு. அதனால வரும். இப்போ 21 ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ஃபால்ஸ் ஆகும், வெளில வந்து. இப்போ வெளில வந்தோடனே இப்போ தான் மயில் முடிஞ்சு வெளில வருது. ஸோ சீரியல் சம்முக்குள்ள என்ன இருக்கு? ஸோ 8ன்னு வந்துருச்சு. புரிஞ்சு விட்டதா? கிளியராக புரிஞ்சிருச்சுல்ல?